வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.10 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில். ஸோ இந்த சதுரத்தோட பக்க அளவு எவ்வளோங்களா? 10 சென்டிமீட்டர். ஒவ்வொரு பக்கம் சதுரத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சதுரம் அப்படின்னாவே 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பக்கங்களும் 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. படம் 2.29 உள்ளவாறு நிழலிடப்பட்டுள்ளது. நிழலிடப்பட்டுள்ளனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நிழலிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பகுதி, இந்த 4 பகுதி என்ன பண்ணிட்டாங்க? நிழலிட்டாங்க. நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நிழலிட்டப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ எந்த பகுதி நிழலிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போது நிழலிடப்படாத பகுதிகள் அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது 1 2 3 4 அப்படிங்கிற பகுதியை நம்ம என்ன பண்ணல? நிழலில். அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பகுதி 1 மற்றும் 3 பரப்பளவு கண்டுபிடிக்கலாங்களா? ஏன் அதை போடுறோம் அப்படின்னா பகுதி 1ங்கிறது இது ஒரு அரை வட்டமா? அடுத்து பகுதி 3 அப்படிங்கிறது ஒரு அரை வட்டம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? பகுதி 1க்கும் பகுதி 3க்கும் போடுறோம். அப்போ பகுதி 1 பகுதி 3 போடும்போது நமக்கு எப்படி வரும் பாருங்கள். ஸோ இது ஒரு அரை வட்டம், இது ஒரு அரை வட்டம். அப்போ சதுரத்துலேருந்து என்ன பண்ணலாம்? 2 அரை வட்டங்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு விடை ஒன்று கிடைக்குங்களா? அப்போ சதுரத்தின் பகுதி 1 மற்றும் 3 பரப்பளவு வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் சேம் எப்படி இருக்கும்? பகுதி 2ம் ஒரு அரைவட்டம் தான், பகுதி 4ம் ஒரு அரைவட்டம் தான். அப்போ ஃபஸ்ட்டு பகுதி 1 பகுதி 3க்கும் போடுறோம். அப்போ பகுதி 1 பகுதி 3 எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சதுரத்தில் 2 அரைவட்டங்களாக இருக்குது. அப்போ சதுரத்தின் பரப்பளவுலேருந்து -2 அரைவட்டங்களின் பரப்பளவு கழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம கிடைக்குங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவு வந்து a² பக்கம் இன்ட்டு பக்கம் மைனஸ் அடுத்து என்னது? 2 அரைவட்டங்களின் பரப்பளவு. அப்போ 2 இன்ட்டு அரைவட்டம் அப்படின்னா 1/2 πr²ங்களா? வட்டத்தின் பரப்பளவுனா πr². அதுவே கால்வட்டத்தின் பரப்பளவுனா 1/4 πr². அதுவே அரைவட்டம் அப்படின்னா 1/2 πr². சதுர அலகுகள்னு எழுதிப்போங்களா? இப்போது இந்த பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர். பக்கம் வந்து என்ன? 10 சென்டிமீட்டர். அப்போ பக்கம் அப்படிங்கிறது நமக்கு என்ன? விட்டம். பக்கம் அப்படிங்கிறது விட்டம்ங்களா? அப்போ விட்டம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? ஆர் தெரியணும். ஆர் தெரியணும் அப்படின்னா என்னது? ஆர் ஈக்குவல் டு விட்டம் அப்படின்னா டிங்களா? d/2. அப்போ 10 2ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? 5 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ஆரமே என்ன கிடைச்சிருச்சு? 5 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சுங்களா? இப்போ போய் இந்த ஃபார்முலாவில் போடுறோம். அப்போ a² ஈக்குவல் டு 10² மைனஸ் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு பையோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 22/7 பயன்படுத்துங்கன்ட்டாங்க. ஆரோட மதிப்பு 5 இன்ட்டு 5 அப்படின்னு கிடைக்குங்களா? சதுர அலகுகள்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு கிடைச்சிரும். 10 ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10 2 தடவை பெருக்கணும். அப்போ 10 × 10 100ன்னு கிடைக்கும். அப்போ 100ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் இங்கே பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் 2 இருக்குங்களா? அப்போ அது போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குது? 22 × 5 × 5ன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள் 100 மைனஸ் ஸோ 22 × 5 × 5 25ங்களா? அதை போட்டுக்கிறோம். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணும்? 25ஓட 22 பெருக்கிறோம். 2 5 10 மீதி 1 2 2 4 1 5 ஆகிடும். ஸோ 2 5 10 மீதி 1 2 2 4 1 5 ஆகிடும். இப்போ இதை கூட்டினா என்ன கிடைக்குது? 0 5 5ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 100 மைனஸ் ஸோ வகுத்தல் ஒரு 7 இருக்குது பாருங்கள். வகுத்தல் ஒரு 7 இருக்குது. அப்போ 100 மைனஸ் 550 வகுத்தல் 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 550 7ஆல் வகுக்கணும். இந்த 550 7ஆல் வகுக்கணுங்களா? ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள்? 550 × 7 7ஆயிரப்படல 7 7 49 7 8 56ன்னு வந்துடும். அப்போ 7 7 49 போடுறோம். அப்போ மீதி என்ன இருக்கும்? நமக்கு 6 இருக்கும். இந்த 0 கீழே இருக்கிறோம். 7ஆயிரப்படல 60 வருமானம். ஸோ 7 8 எவ்வளோ? 56. 7 8 56. மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சு என்ன பண்ணுவோம்? 0 போட்டுப்போங்களா? ஸோ 7ஆயிரப்படல 40 வராது. 7 5 35 தான் வரும். 7 6 என்ன ஆகிடும்? நமக்கு மறுபடியும் 42 வந்துடுங்களா? ஸோ அப்போ 7 5 35 மீதி என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு புள்ளி சொன்னாலும் ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஒரு 7 7 49 மீதி 1ன்னு வரும். ஸோ ஒரு தடவை 7 அப்படின்னு வந்துடுங்களா? அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? 100 மைனஸ் புள்ளிக்கு அப்புறம் எனக்கு 2 இலக்கம் போதும். அப்போ 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்போ அதை கழிக்கிறேன். அப்போ 100
ஏதோ கழிக்கணும் 78. அப்போ ஒன்றுக்கள் நேரம் ஒன்றுக்கள் போட்டுக்கிறோம். இங்கே என்ன இல்லை 10ல் 1 100ல் 1லாம் இல்லை. அப்போ 0 போட்டுக்கிறோம். கீழே என்ன இருக்குது 5 7ன்னு இருக்குங்களா. அப்போது என்ன ஆகுதுங்க, ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து 7 கழிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆவாங்க, இவங்களுக்கு கடன் கொடுத்து இவங்க 9 ஆயிடுவாங்க, இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆவாங்க. ஸோ இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்களா. அப்போ 10ல் 7 போச்சுன்னா மீதி 3, 9ல் 5 போச்சுன்னா மீதி 4 புள்ளி. ஸோ 9ல் 8 போச்சுன்னா மீதி 1, 9ல் 7 போச்சுன்னா மீதி 2. அப்போ என்ன கிடைக்குது 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது எதோட பரப்பளவு, நமக்கு எதோட பரப்பளவு 1 மற்றும் 3ஓட பரப்பளவு, 1 மற்றும் 3ஓட பரப்பளவுங்களா. ஸோ அப்போ 1 மற்றும் 3ஓட பரப்பளவு எப்படி இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது, ஒரு சதுரம் இருக்குது, 2 அரைவட்டம் இருக்குது. அதே மாதிரி 2 3 4 கண்டுபிடிக்கும்போது என்ன இருக்குது, நமக்கு ஒரு 2 அரைவட்டமும் ஒரு சதுரம் இருக்குங்களா. அப்போ எப்படி தான் இருக்கும், ரெண்டும் சமமாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோம், இதுவும் சமம் தான். அப்போது 2 மற்றும் 4இன் பரப்பளவு அது எப்படி தான் இருக்கும், ரெண்டும் சமம் தான். ஒரு சதுரம் 2 அரைவட்டம் இருக்குது. 1க்கும் 3க்கும் கம்பேர் பண்ணோம். அதே மாதிரி 2க்கும் 4க்கும் நமக்கு வரும்போது அதே தான் சேம் இருக்குது. அப்போ 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிடலாங்களா. அப்போது நிழலிடப்படாத, இப்போ என்னத்தான் கண்டுபிடிக்கிறோம், நிழலிடப்படாத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணிடலாம், மொத்தத்துலேருந்து நம்ம சதுரத்துலேருந்து அந்த நிழலிடாத பகுதியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிழலிட்ட பகுதி கிடைக்குங்களா. அப்போ நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு இது 1 2 3 4, இது 4மே என்ன பண்ணல, நிழலிடப்படலை. அப்போ ஒரு பரப்பளவு வேணும் அப்படின்னா 2 × 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிடலாங்களா. இது எப்படி போடுறோம் அப்படின்னா 1க்கும் 3க்கும் கண்டுபிடிக்கும் 21.43, 2 4 அதே மாதிரி எப்படி இருக்குது, 1 3 மாதிரி சமமாக தான் இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 3 6, 2 4 8, 1 2 2, 2 2 4ன்னு வருது. கடைசியில் இந்த எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னா நம்ம ஆன்சர்லேயும் கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஏவோட மதிப்பு எதோடது, நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு. இப்போ நம்ம நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்களா. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு வேணும் அப்படின்னா ஒரு சதுரத்தின் பரப்பளவுலேருந்து நிழலிடாத பகுதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நிழலிட்ட பகுதி எவ்வளோன்னு தெரியும் இல்லைங்களா. அப்போது சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ அப்போது சதுரத்தின் பரப்பளவு என்ன, a² மைனஸ் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 42.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா. அதை போட்டுக்கிறோம். அப்போ a² அப்படின்னா சதுரத்தோட பக்கம் எவ்வளோ, 10 ஸ்கொயர் வந்து 100 அப்படின்னு ஆல்ரெடி போட்டோங்களா. அப்போ 100 மைனஸ் 42.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். 100 போட்டுக்கிறோம். 1 கல்லுக்கு நேரம் 2 இருக்குது, 10 கல்லுக்கு நேரம் 4 இருக்குது, இங்கே புள்ளி இல்லை. அப்போ 10ல் 1 இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. மேலே 100க்கு என்ன இல்லை, 10ல் 1 100ல் 1 இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், 0 போட்டுப்போங்களா. சேம் அதே மாதிரி தான் இங்கே 0ன்னு இருக்குது, 0லேருந்து 6 கழிக்க முடியாது. இப்போ முன்னாடி எல்லாமே என்னவா இருக்குது, 0மாக இருக்குது. அப்போ இவங்ககிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறோம். இவங்க 10 ஆகிறாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க. இந்த 10லேருந்து மறுபடியும் பக்கத்தில் இருக்க 0க்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க. மறுபடியும் இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க. 10ல் 6 போச்சுன்னா மீதி 4, 9ல் 8 போச்சுன்னா மீதி 1 புள்ளி. ஸோ 9ல் 2 போச்சுன்னா மீதி 7, 9ல் 4 போச்சுன்னா 5. இப்போ என்ன கிடைக்குது, 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தர்ஃபோர் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டாங்களா. அது என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்களா. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.